டு பீட் நர்வஸ்னஸ். எஸ், ஸோ நர்வஸ்னஸ் எப்படி பீட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டிப்ஸ் நான் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த நர்வஸ்னஸ் அப்படின்னா என்ன, இந்த பதட்டம் அப்படின்றது வந்து நம்ம சின்ன குழந்தையிலேருந்தே நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம குழந்தையா சின்னதாக இருக்க போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அம்மா நம்மக்கிட்ட தூரம் போயிட்டாங்க அப்படின்னாலே ஒரு குழந்தைக்கு ஒரு பதட்டம் கண்டிப்பாக வரும், ஒரு பயம் இருக்கும். அம்மா எங்கே போயிட்டாங்க அப்படின்றது நம்ம இருப்போம். இதே நம்மளோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகும்போது அந்த பதட்டம் நம்மளோடைய தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் டே இன்டர்வியூ வித் அ கம்பெனி அப்படின்ற போதும் அந்த பதட்டம் நம்மக்கிட்டே தாங்க இருந்திருக்கு. அதோட முக்கியமாக திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்குள்ளே வரப்போதே அப்படின்றனாலும் நமக்குள்ளே பதட்டம் இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா ஒரு தாய்மை அடையும் போதோ இல்லை ஒரு தகப்பன் அவங்க குழந்தைய கையில் பிடிக்கும் போதும் ஒரு நர்வஸ்னஸ் இருக்குதாங்க செய்யுது. ஸோ நர்வஸ்னஸ் இஸ் பார்ட் ஆஃப் ஆர் லைஃப் அண்ட் பார்ட் ஆஃப் அஸ். கடவுள் கொடுத்த ஒரு வரம் நம்மளோட தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம கடந்து வரணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரே விஷயம் ப்ராக்டிஸ். ஸோ தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மட்டும்தான் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் அந்த பர்டிகுலர் விஷயத்தில் பெட்டர் ஆகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும். ஸோ நர்வஸ்னஸ் வந்துருச்சு அப்படின்னா இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறத விட இதை நம்ம பண்ண இதை நம்மளை விட்டு போயிடும் அப்படின்ற நம்பிக்கையை ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்ல விருப்பப்படுறேன்.